நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்சி பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அர்ச்சவன் சேனல். தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகரில் வந்து அசோக் செல்வன் ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அவருடைய கதைக்களம் வந்து சூஸ் பண்ணும் சரி, அவருடைய ஆக்டிங்கும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வருஷத்தில் வந்து அவருடைய கடைசி படமான பொறுத்தொழில் படம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு சித்திரமான கதை கொண்டு இருக்கும். அதுக்கடுத்தபடி அவர் எந்த படத்தை நடிப்பார் அப்படின்றத வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்தும் சரி, ஜென்ரல் சினிமா ஃபேன்ஸும் சரி நிறையா பேர் எதிர்பார்த்துக்கு இருந்தாங்க. அந்த வருஷத்தில் வந்து சபாநாயகன் ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகிருக்காரு. அந்த படத்தோட டேரக்டர் வந்து அறிமுக இயக்குனர் தான். ஆனால் இந்த படத்தை வந்து என்ன ஸ்டோரியில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வைங்கன்னா மறக்காமல் கீழே ரெக்கலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அசோக் செல்வன் அவருடைய நடிப்பில் வந்து கதைக்களம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவருடைய ஆக்டிங்கும் சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் சினிமா ஆடியன்ஸு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. சபாநாயகன் அந்த டைட்டில் வந்தும் சரி, அந்த ட்ரெயிலர் வந்து இந்த படத்துக்கு வந்து இன்னும் ஹைப் ஏறின காரணம் ஆச்சு. அறிமுக CS கார்த்திகேயன் அவருடைய இயக்கத்தில் வந்து இன்னும் வெளியாகிருக்கு. இவருடைய நடிப்பு அறிமுகம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறளவுக்கு இல்லாமல் இல்லை. அது ஒரு புது ஜன்னலை கட்டிங்க ஒரு காதல் கதையை வந்து இந்த ஆங்கிள்லாம் காட்டலாமா அப்படின்றத ஒரு புது முயற்சி எடுத்திருக்காரு. அந்த புது முயற்சி ஒர்க் அவுட் ஆகிருக்காரு. பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சூப்பராகவே ஸ்க்ரீன் பிளே ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஸ்கூல் லவ்வில் ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க இந்த ஹீரோ. அதை லவ்வை சொன்னாரா இல்லையா, அதுக்கு மத்தியில் வந்து அவங்க நம்பர்லாம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு கதையை வச்சு ஒரு முழு நேர படமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோக் செல்வனோட நடிப்பு. அசோக் செல்வனுடைய நடிப்பு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அசோக் செல்வனுடைய கதைக்களம் சரி, அவருடைய நடிப்பும் சரி கொஞ்சம் மாறுபட்ட கதையாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு வளர்ந்து வரும் நடிகர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் வந்து அவருடைய நடிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு இருக்குது. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் தான் இயக்குனருடைய வடிவமைத்த கதை. ஒரு காதல் கதையை வந்து இந்த ஆங்கிளில் தான் சொல்லலாமா அப்படின்றதோ ஒரு புதிய முயற்சியை வந்து சூப்பராக எடுத்துருக்காங்க. காலேஜில் லவ்வும் சரி, ஸ்கூலில் சொல்கிற லவ்வும் சரி, அவங்க லவ் சொல்கிற விதத்தை வந்து என்ன விதத்தில் ஆங்கிளில் காட்டுவாங்க அப்படின்றதோ ஒரு புது முயற்சியில் வந்து கொண்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கபலமாக இருக்குது. கார்த்திகா, முரளிதரன், சந்திரா, மேகா அவருடைய ஆக்ஷன், உங்களுடைய நடிப்பு, அவங்களோட கொடுத்த கதாபாத்திரத்தில் வந்து குறிப்பிட்ட கதாபாத்திரம் சின்ன சின்ன கதாபாத்திரம் அதனுடைய கதாபாத்திரத்தை சூப்பராகவே வெளிப்படையாக வந்து நடிச்சிருக்காங்க. அது வந்து இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவு எடிட்டிங் முன்னாடியே சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் பிளேவும் ஒரு டேரக்ஷனும் இருந்தால் அதுக்கு வந்து ஒளிப்பதிவும் எடிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கபலமாக இருக்கணும். அது இந்த படத்தில் வந்து கூடுதலாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில இடத்துல என்ன பல சூப்பரான நகைச்சுவை வந்து கரெக்டான இடத்துல போட்டால் தான் வந்து ஆடியன்ஸ்லையும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸையும் வந்து சிரிக்க வைக்கும், இல்லைனா கோவம் ஏற்படும். இந்த கதையில் வந்து சில இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அந்த நகைச்சுவை வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் முதல் பாதி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லை. ஏகப்பட்ட விறுவிறுப்பு, ஏகப்பட்ட காட்சிகள் வரும். சில இடத்துல வந்து லாகாகும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதை ஸ்லோவாக போகும். செகண்ட் ஹாஃபில் தான் வந்து கதையோட இதே வருது. சில இடத்துல வந்து ஜம்ப் கட் சீன்ஸ்லாம் இருக்கும். சில இடத்துல வந்து கரண்ட் ஆகாத காட்சிகளாக இருக்கும். அது காட்சியை வந்து ஓரளவுக்கு அனுசரித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் சபாநாயகன் இளைஞர்களை கவர்ந்தவன் தான். சபாநாயகனுக்கு என்னுடைய ஆர்கேஆர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75. பைதவே வந்து இந்த வாரம் வந்து ஹிந்தி படம் ஒன்று வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் வந்து 2 படம் வந்திருக்கு. அந்த வருஷத்தில் வந்து இது 3ஆவது படமாக வந்து சபாநாயகன். இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன ஏதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கேஆர். பை விவர்ஸ்.